அப்பாவும் கிருபம் மட்டும் என்னோடு இருந்த காலே இந்த உலகமே என்னை எதிர்த்தாலும் அழிஞ்சு போகல நானே. இயேசு அப்பாவும் கிருபம் மட்டும் என்னோடு. தந்தை மகன் தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வைத்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான என் அன்பு இறை மக்களே, இன்றைய நாள் கர்த்தருடைய நாள். ஆகவே தான் நாம் விழிப்பாய் இருக்க கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். ஆதாரமாக நாம் தொடர்ந்து நியாயாதிபதிகள் நூலை தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவன் நெற்றியிலே ஒரு ஆணியை எடுத்து தரையில் புதைந்தது. அவன் ஆயாசமாய் தூங்கிக் கொண்டிருக்கையில் அவன் செத்து போனான். கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் இந்த ஒரு திருமொழி நமக்கு ஆவிக்குரிய வெளிச்சத்தை, ஆவிக்குரிய அர்த்தத்தை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் எப்பொழுதும் விழிப்பாய் இருக்க வேண்டும். தூங்கினால் சாத்தான் நம்மை களை எடுத்து விடுவான் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். அங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய கடவுள் கெபரின் மனைவியாகிய யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்து மெதுவாக அவன் அண்டையில் வந்து அவன் நெற்றியிலே. பிசாசானவன் இவ்வாறாக நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய கஷ்டங்கள் கவலைகளிலே, நம்முடைய அவிவிசுவாசங்களிலே, நம்முடைய அவநம்பிக்கைகளை விதைப்பதிலே மிக சுலபமாக நம்முள்ளே நுழைந்து ரொம்ப வீரியமாக, வெற்றிகரமாக, விரைவாக செயல்படுகிறவன் தான் பிசாசு. ஒரு சமயம் கிதியோனுக்கு உலகத்திலே மிக மிக பயந்த ஒரு மனிதனாக, பலவீனம் உள்ள ஒரு மனிதனாக காணப்பட்டான். ஆனால் கர்த்தர் அவனை உயர்ந்த ஸ்தலத்திலே வைக்க அவனுக்கு ஒருவருக்கும் கிடைக்காத பலத்தை அவனுக்கு கொடுத்தார். நல்ல ஆற்றலை கொடுத்தார், அபிஷேகத்தை கொடுத்தார். ஆனால் இந்த ஆற்றல், அபிஷேகம் எனக்கு கிடைத்தது என்று சொல்லி அவன் நிர்விசாரமாய், சோம்பேறித்தனமாய் அங்கே பிற ஸ்திரீயினுடைய மடியிலே அவன் உறங்கினதனால் கர்த்தருடைய சிட்சைக்கும் கோபத்துக்கும் அவன் உட்பட்டவனாய் அவன் கண்கள் பிடுங்கப்பட்டன. இங்கே எப்படி இந்த மனிதன் ஆணியினால் அடிக்கப்பட்டு தூங்கிக் கொண்டிருக்கும்போது இறந்து போனானோ, அவ்விதமாக கிறிஸ்தவர்களாகிய நாம் எப்பொழுதும் உறக்கத்திலே இல்லாதபடி எப்பொழுதும் விழித்திருக்க வேண்டும். ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் விழிப்புள்ளவர்களாயிருங்கள், எப்பொழுதும் ஜெபித்து கொண்டிருங்கள். ஒரு கிறிஸ்தவ பத்திரிகை இளநிலை உதவியாளராக பணியாற்றி வந்தபோது கிறிஸ்தவனாக மாறின ஒருவரை பற்றி கதை எழுதின. ஆச்சரியப்படத்தக்க விதமாக இருந்தது. புதிய எஜமானன் ஏற்றுக்கொண்டான். அந்த பத்திரிகை வெளியாகி சில நாட்களில், டார்மனி ஜாக்கிரதையாக இருங்கள், நான் உங்களை கண்காணித்து கொண்டிருக்கிறேன், இப்படிப்பட்ட கதைகளை நீங்கள் எழுதினால் இந்த ஊரில் உங்களுடைய உயிருக்கு ஆபத்து என்று அறிவிக்கப்படாத ஒருவர் தொலைபேசியில் கூப்பிட்டு பயமுறுத்தினார். மக்கள் கிறிஸ்துவை அறிவித்ததினால் நான் பயமுறுத்தப்பட்டது அது முதல் தடவை அல்ல. ஒரு முறை நான் கிறிஸ்துவை பற்றி கைப்பிரதியை ஒரு மனிதனிடம் கொடுத்தபோது உடனே என் கைப்பிரதிகளோடு ஓடி வந்து விளைவுகளில் வேறாக இருக்கும் என்று பயமுறுத்தினான். அந்த 2 தடவைகளும் நான் பயத்தினால் பின்வாங்கி போனேன். அன்பான இறை மக்களே, பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்காக நான் வாழ முற்படும்போது, பொருத்தனைகளை எடுக்கும்போது நம்மை அழிக்க நினைப்பான். நம்முடைய முயற்சிகளை தடை செய்ய நினைப்பான். நம்முடைய செப ஜீவியத்தை கீழே தள்ளி போட நினைப்பான். ஆனால் நீங்களும் நானும் சோர்ந்து விடாதபடி கர்த்தருக்கு உகந்த வழியிலே அவருடைய வார்த்தை, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், நான் உன்னுடனே இருக்கிறேன், எரேமியா 1:8 கர்த்தர் எரேமியாவுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை போல இந்த புதிய வருஷத்தில் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார். நாம் பிசாசினால் பாதிக்கப்படாதபடி, பிசாசினால் நாம் மரித்து போகாதபடி, சத்துருவினால் நாம் அழிக்கப்படாதபடி எப்பொழுதும் விழிப்புள்ளவர்களாக இருக்க அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை பின்பற்றுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இரக்கத்தினால் கிருபையினாலே ஒரு புதிய நாளை துவங்கியிருக்கிறோம். இந்த ஆண்டினுடைய துவக்கத்தின் இந்த
இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இந்த நாளைப் போல இன்னும் அநேக நாட்கள் நாங்கள் ஆரோக்கியத்திலும் சுகத்திலும் வாழ நீர் எங்களுக்கு துணை புரிந்தருளும். எங்கள் அத்தியட்சர் குருமார்கள் நிறுவனங்கள் உழைக்கிற அனைவரையும் உடைய அருட்கண்ணால் நோக்கி ஆசீர்வதியும். உமக்கே துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்பநாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல ஒரு பாதுகாப்பு உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.